நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் சூப்பர் தான். இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல். இன்னைக்கு 25 கிலோ கடை கறி, 25 கிலோ உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டா செஞ்சிருப்போம், முட்டை போட்டா செஞ்சிருப்போம். இன்னைக்கு புதுமையா என்ன போட்டா செய்ய போறோம்? சுமாரிக்கு மஜாவான மட்டன் உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போறோம். மட்டன் உருளைக்கிழங்கு போண்டா செய்யறோம் நாங்க. மகிழ்ச்சியோட சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு மட்டன் உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சா அஸ்தபரம். போலாம் ரைட். Polar right, polar right. பாத்திரத்துல ஏன் மண்ணு பூசுறீங்க இன்னமும் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ கீழே வந்துட்டே இருக்குங்க. நாங்க நிறைய டைம் வந்து எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கோம் எதுக்காக பாத்திரத்துல மண்ணு பூசுறோன்னு. அந்த வீடியோ பார்த்தவங்க எதுக்காக பாத்திரத்துல மண்ணு பூசுறோன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு நாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றோம் ஏன் பாத்திரத்துல மண்ணு பூசுறோன்னு. வெந்துட்டு இருக்கிற கறியில அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய் சாந்து, கல்லுப்பு, தண்ணி சூடா இருக்கு. அலசி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, வெங்காயம் தான் நிறைய பேர் அறியணும். சிக்கன் குருமா, கறி நல்லா வெந்துருச்சு, எடுத்து ஆற வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்து ஆற வச்சுக்கலாம். போண்டாவுக்கு வெந்த கறியில எலும்பு தனியா கறி தனியா நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த மட்டன் விட அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க, சூப்பரா இருக்குது. நீங்களே தின்ட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துங்க போண்டாக்கு போறது?
கறி குறைஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தா வாய்க்குள்ள போயிட்டே இருக்குங்க. ஒரு 1/2 கிலோ கிட்ட காணுங்க கறியை. அதுலயே பார்த்துக்குங்க. வெறும் உப்பு மிளகாய் தான் போட்டு மார்ச் 5 எடுத்துட்டா சட்னி கார சட்னி ரெண்டு நாள் கூடாது 3 சொல்றாங்க. 3 திருப்பி எடுத்துட்டா கொஞ்சமா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பர் ரெடி. இன்னுங்கடா லே 2-3 கிலோ பையில கீழே வச்சிருக்கா. போண்டாக்கு மசாலா செய்ய முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், வாசனைக்கு கறிவேப்பிலை, சொல்லி தர செய்ய இங்க வந்து வெங்காயத்தை நல்லா நான் வதக்கிட்டு இருக்கேன். அங்க அம்பிகா மாஸ்டர் வந்து கறியெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க உருளைக்கிழங்குல மசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வானம் மழை பெய்யலாம வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கு. என்னடா மல்லித்தூள், உப்பு, மசாலா போட்டு வேக வச்ச ஆட்டுக்கறி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கி வச்ச மல்லித்தழை, மசாலாவை இறக்கிக்கலாம். மட்டன் போண்டாவுக்கு மாவு கரைச்சிக்கலாம். முதல்ல மட்டன் போண்டாவுக்கு முதல்ல கடல மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், சுவைக்கு தூள் உப்பு, மிக்சர், குழி போடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு வேணா பக்கத்துல கரைச்சிக்கலாம். மட்டன் போண்டா செய்ய சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல சகஜம் கல்லடி புடுங்கும்போது பார்க்கலாம். எங்க ஊர்ல பக்கத்து வீட்டு கொல்லையில சண்டை நடக்குதுங்க. மட்டன் உருளைக்கிழங்கு போண்டா செய்ய நாங்க மசாலா உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். கடல மாவு கரைச்சி ரெடியா இருக்கு. எண்ணெய் சூடா இருக்கு. போண்டா வறுத்து நினைச்சு போண்டா ரெடிங்க. கடல மாவு கரைச்சி ரெடியா இருக்கு. எண்ணெய் சூடா இருக்கு. உருண்டை நினைச்சு போட்டுக்கலாம்.
வரியா வரியா சேர் போட்டு உட்காந்து கத்தி கத்து கொடுக்க வேண்டியது அப்புறம் எண்ணெய்கிட்ட உட்காந்து விளையாடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் உட்காரும் சூடாயிடுச்சா ஊரே மணமணக்கும் வெறித்தனமான சுவையா இருக்கும் ஆட்டுக்கறி உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. அதை நீ வந்து நல்லா கொஞ்சம் சுருக்கோட வச்சுனாக்கா தண்ணி ஊற்றி ஆட்டுக்கறி உருளைக்கிழங்கு போண்டா அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. நாங்க 2 பேரும் சாப்பிட முடியாது, அவங்க 3 பேர் இங்க சாப்பிட போறாங்க. விருதம் சாப்பிடுங்க. விருதம் செம சாஃப்டா இருக்கு உருண்டை. நல்லா எல்லாமே வெந்து போய் பஞ்சு மாதிரி இருக்குங்க, பார்க்கும்போதே தெரியுது. என்னப்பா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப டேஸ்டா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சாப்பிட்றதா சொல்றதா பார்த்தாலே தெரியுதுங்க. 4 5 போயிட்டே இருக்குது உள்ள. 5வது உருண்டைங்க. போட்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. அப்படி போட்டதுமே கரையுது. மேல வந்து மொறு மொறுன்னு, உள்ள வந்து அவ்வளவு பஞ்சு மாதிரி சாஃப்டாவும் சூப்பரா இருக்குங்க. இதோட டேஸ்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு தரமாவும் வெறித்தரமாவும் சூப்பரா இருக்குங்க. நான் வந்து எவ்வளோ போண்டா சாப்பிட்ருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆட்டுக்கறி போண்டா சாப்பிட்றேன். காரசாரெல்லாம் கலந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க சொல்லும் போது தெரியுதுங்க நம்மளுடைய போண்டா வந்து எவ்வளவு ருசியா இருக்குன்னு. நீங்க கண்டிப்பா வீட்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்களும் இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம். நாங்களே செஞ்ச மட்டன் பொட்டேட்டோ